நம்மளோட திறமையை எப்படியாவது நிரூபிச்சே தீரணும் அப்படின்ற கட்டாயத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களையே ஒருத்தர் சினிமாவிலையும் இன்னொருத்தர் சீரியல்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிரபலங்கள் யாருன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாபி சிம்ஹா. ஹீரோனாலும் சரி வில்லனாலும் சரி தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்கவர் தான் நடிகர் பாபி சிம்ஹா. இவங்களோட அக்கா யார் தெரியுமா? ரேஷ்மா பசுபலேட்டி. விஜய் டிவியில பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் பாபி சிம்ஹாவோட அக்கா. அது மட்டும் இல்ல சீ தமிழ்லையும் சீதாராமன் சீரியல்ல வில்லியா மிரட்டிட்டு இருக்காங்க. அதை தள்ளி வம்சம், வாணிராணி, ஆண்டாள், அழகன், மரகத வீணை மாதிரியான சீரியல்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு பிக் பாஸ். பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு இவங்களோட குடும்ப வாழ்க்கையை பத்தியும் குழந்தைகளை பத்தியும் நிறைய பேசியிருப்பாங்க. இன்னொன்னு வேலனு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்துல புஷ்பா கேரக்டர்ல நடிச்சது. இந்த ரெண்டையும் யாராலையுமே மறக்க முடியாது. அதுக்கப்புறமா தான் ரேஷ்மா பசுபிளேட்டி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ராஜேஷ். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சு உதறக்கூடிய தமிழ் சினிமாவோட டஸ்கி பியூட்டி தான் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ். இவங்க சினிமாவில் முன்னணி நடிகையா இருந்தாலும் இவங்க கூட பிறந்த சகோதரர் மணிகண்டன் அவங்களோட மனைவி விஜய் டிவில மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்படின்ற ரியாலிட்டி நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்காங்க. இவங்க வள்ளி, கேளடி கண்மணி, அழகு மற்றும் விஜய் டிவில சிவா மனசுல சக்தி போன்ற சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்க சினிமாவில் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அளவுக்கு இவங்களால வர முடியல. அதனால மறுபடியும் சீரியலுக்கே போயிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இனியா. ஹீரோயினா அறிமுகமான வாகை சூடவா அப்படின்ற முதல் படத்திலேயே தேசிய விருதை தட்டி தூக்குனவங்க தான் இந்த நடிகை இனியா. இவங்களுக்கு சுவாதி தாரா அப்படின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவங்களும் ஒரு நடிகை தான். ஆனா இவங்க சன் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் அப்படின்ற சீரியல்ல உமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. பட் இவங்களால சினிமாக்குள்ள வர முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லிவிங்ஸ்டன். 90s காலகட்டத்தில் நடிகராகவும் இயக்குனராகவும் கலக்கி கொண்டிருந்தவர் தான் இந்த லிவிங்ஸ்டன். இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க. அதுல ஜோவிடா அப்படின்ற ஒரு மகள் தான் சன் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய அருவி சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் லிவிங்ஸ்டன் தமிழ் சினிமாவை கலக்கியிருந்தாலும் அவங்க பொண்ணால தமிழ் சினிமாக்குள்ள என்டர் ஆகவே முடியல. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது மயில்சாமி. காமெடி கேரக்டரும் குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சு புகழ்பெற்ற மறைந்த நடிகர் மயில்சாமியோட மகன் தான் யுவன் மயில்சாமி. சினிமாவுல மயில்சாமி ஐயா அவர்கள் ஒரு நீங்காத இடம் பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட கேரக்டரை இனி யாராலையுமே பண்ண முடியாத அளவுக்கு அவர் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. பட் அவரோட மகனால அந்த அளவுக்கு சினிமாக்குள்ள என்டர் ஆக முடியல. ஹீரோவா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவரால் உள்ள வரவே முடியல. அதனால விஜய் டிவியில தங்க மகள் அப்படின்ற சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் வெள்ளித்திரையை விட சின்ன திரையில தான் அதிக ஃபேன்ஸ் கிடைக்கிறாங்க போல. பட் மயில்சாமி அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க அவரோட பையனை அவருக்கு ஹீரோவா பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதுக்காக நிறைய ட்ரையும் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால சினிமாக்குள்ள வரவே முடியல. பட் இதுக்காக யுவன் மயில்சாமி கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஏன்னா சின்ன திரையில அமர்க்கலமா தொடங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் விஜய் டிவி அப்படின்றதுனால நிறைய ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. அதுல நிறைய ஃபேன்ஸும் கிடைச்சிருக்காங்க. ஸோ இதை நான் ஒரு அடித்தளமா வச்சுக்கிட்டு கண்டிப்பா சினிமாக்குள்ள வருவேன் அப்படின்னு யுவன் மயில்சாமி நம்புறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? ஒரே குடும்பத்துல ஒருத்தர் சினிமாவிலையும் இன்னொருத்தர் சீரியல்லையும், இல்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் சினிமாவில் பயங்கரமா ஒரு பெரிய இடத்துல இருந்தோ இன்னொருத்தரால கொஞ்சம் கூட மேல வர முடியாம அப்படி யாராச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.